வீட்டுக்காரம்மா இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறீங்க? புதினா சாதம் செய்ய போறேங்க. 1 கிலோ. 1 கிலோ புதினா சாதம் செய்ய போறீங்களா? சரி, எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? பாத்துடலாங்க. எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு வேகு 3 ஸ்பூன் போடுங்க. 3 ஸ்பூன் பட்டாணி போடலாம். பாருங்க, புதினா 1 கட்டு, 1/2 கட்டு கொத்தமல்லி அரைச்சி வச்சுங்க. இப்போ பாருங்க, அந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுத்துருந்தோம். அதே பாத்திரத்தில் ஒரு 1.5 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி 1 கிலோ அரிசி பாருங்க, நம்ம அரிசி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம டம்மு போடணும். பாருங்க இந்த மாதிரி கிளறி பாருங்க. 10 நிமிஷம் இப்போ நமக்கு ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடிடுவோம். மூடிட்டு மேலே வெயிட் போட்டுடணும். வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கரெக்டாக விட்டுட்டோம்னா நமக்கு சுவையான புதினா சாதம் ரெடி. இப்போ 10 நிமிஷம் டம் போட்டாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம இப்போ திறந்து பார்க்க போகிறோம். ஆவிலாம் கொஞ்சம் போன பிறகு திறந்து பார்க்குறோம். பாருங்கள், சூப்பரான சாதம் நமக்கு ரெடி. புதினா சாதம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பிளேட்டில் போடுறாங்க பாருங்க. கமகமன்னு வாசனையோட புதினா சாதம் ரெடி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாருங்க, மீல் மேக்கர் தொக்கு. சாதமும் மீல் மேக்கர் தொக்கும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த சாதம் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.